வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 218வது குறளை இப்ப பார்த்தோம். 219வது குறள் என்னன்னா, இந்த ஒப்புரவு அந்த ஒப்புரவு செய்யறவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? அவங்க ஒரு கடனறி காட்சியாளர்களாக அவங்க உயர்றாங்க. அதற்கு பின்னும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, திருவள்ளுவர் இந்த 219வது குறள்ல சொல்றாரு. அது நயன் உடையான் நல்கூர்ந்தான் ஆதல். இந்த நயன் உடையான் நல்கூர்ந்தான் ஆதல் அப்படின்னா, அந்த நயன் உடையான்னா ரொம்ப நல்லவன். அவன் இவ்வளவு மாதிரிலாம் எவ்வளவோ காரியங்கள் செய்யக்கூடியவன். நயன் உடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் மீற செய்யாது அமைகளாவார். எப்படி இவன் இருக்கான் பாருங்க. இவன் நயனுடையான் நல்கூர்ந்தான். அவன் எல்லா வளமும் பற்றி எல்லாத்தையும் செய்து எல்லாத்துக்கும் ஒப்புரவெல்லாம் அவன் செய்தவன். அவன் ஏழ்மை ஆயிடுதான். நல்கூர்ந்தான் அவனுக்கு அவன் ஏழ்மையாகிறான். நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல். அது அவன் ஏதோ அவன் உண்மையிலேயே அவனுடைய நல்கூர்ந்தான். அவன் ஏழையாகி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிங்கிற அந்த இது இல்லை. அவன் எப்போ அவன் நல்கூர்ந்தான், எப்போ அவன் ஒண்ணுக்குமே வழி இல்லாதவன், நான் எதுவுமே இல்லாதவனா ஆயிட்டமே அவன் நினைக்கிறான்னா, செய்யும் மீற செய்யாது அமைகளாவார். அவன் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ இந்த காரியம் நாம செய்யணுமே, இது செய்ய முடியாம இப்படி உட்கார்ந்து செய்யும் மீற செய்யாது அமையலாம். இதை நாம் செய்யணுமே, ஆனா ஒன்னும் செய்ய முடியாம இப்படி உட்கார்ந்து. இதுதான் அவனுக்கு வறுமை. அவன் உண்மையிலே அவன் வறுமையில அவன் இருக்கிறானா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவனுக்கு அதையே முடியல. அவன் எல்லாமே போச்சே, நாம இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்துட்டோமே, அவனுக்கு என்ன ஆயிப்போச்சு. ஒரு உதவி செய்ய முடியல. இந்த உதவி செய்ய முடியாம இருந்து இந்த நம்ம அவன் அதத்தான் அவர் சொல்றாரு. அவன் அவனுக்கு நினைத்த மாத்திரத்தில் அவன் வந்தான். ஐயோ இதை செய்ய முடியாது. நல்கூர்ந்தான் செய்யும் நீர செய்யக்கூடிய அந்த இதுல செய்யாது அமையலாம். செய்யாம அப்படி விட்டுட்டா அவன் எப்படியோ ஒரு கட்டத்துல அவன் அந்த காரியத்தை அவனுக்கு செய்ய முடியாம போச்சு. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கட்டத்துல அவன் எத்தனையோ பேர் எவ்வளவோ உதவுறாங்க. ஒரு கட்டத்துல மக்கள் மக்கள் ஒரு கட்டத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் உதவுறாங்க. அத கேள்விப்படுற அது எப்பவுமே அதை செய்யக்கூடிய ஒரு செயல்படும். இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காம போயிட்டு நான் அப்ப எங்கப்பா போயிருந்தேன் அப்படின்னு அவங்க கிளம்புவாங்க.
நான் வந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை. ஒரு காரியம் செய்ய ஒரு உதவி செய்ய முடியாத அளவுக்கு நான் ஆளாயிட்டேன். அதுதான் அவங்களுக்கு செய்யும் மீத செய்யாது அமையலாம். இதுதான் ஒண்ணுமே இல்லாம நல்கூர்தான். நான் இப்படி ஒரு ஏழையா போயிட்டேன் அப்படின்னு இதுதான் அந்த அப்படி பாருங்க. அந்த ஒப்புரவறிதல் ஒப்புரவறிதல்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அவங்க எப்படிலாம் அவங்க இருக்காங்க. பிறருக்கு அந்த உதவி செய்யறதுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலை. அது செய்ய முடியாம போறதுதான் வருமானங்கிறதான் அவங்களுடைய நிலையுடைய செய்யாம போயிட்டாங்கிற நிலையே இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செய்ய முடியாம போறதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு நாம வன்மைக்குல போயிட்டோம் அப்படிங்கிறத நினைப்பாங்களே ஒழிய மற்றபடி அவங்க கொடுக்கலேங்கிறது அவங்க எதுவுமே கிடையாது. எல்லா கட்டங்களையும் அவங்க தரக்கூடிய இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த மாண்புகள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த நிலையில அவங்க ஒரு பெரிய பெரிய நிலையை அடையலாங்கன்னு இந்த ஒப்புரவு மனிதர்ல இந்த பண்புகளை நாம் பார்க்கணும். இந்த பண்புகளை நாம பார்க்கும் பொழுது நாம இதுல உச்சத்துக்கு கொஞ்சமாவது நாம நம்ம கூட சிலத்துக்கு சும்மா சாதாரணமா கூட வீடுகள்ல கூட பக்கத்துல உள்ளவங்ககிட்ட கூட ஐயோ உங்களுக்கு அதுல பெரிய அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா சொல்லுவோம். அதுவும் ஒரு பெரிய விஷயம். அப்படித்தான் அந்த இதை ஒருத்தருக்கு கொடுக்க முடியாம போகும்போது அது நாம் ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு நிலையான நாம நினைக்கும் பொழுது அந்த நாம உயர்ந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு உதவிகள் நாம செய்யறது. சரி நண்பர்களே, இந்த 219வது குரலை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த குரலை பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.